ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அபய்பங் அவர்களின் மாயாஜால பள்ளிக்கு போலாமா? வாழ்க்கைக்கான கல்வி. நைதாலிம் கல்வி முறை உடல் உழைப்பின் மீது அதிக கவனம் செலுத்துவதாகவும் முறையான கல்வியை கற்க அது பெரும் தடையாக இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எப்போதுமே உண்டு. மெட்ராஸ் பகுதியில் முதலாக அடிப்படை கல்வியை அறிமுகப்படுத்திய போது அது உடல் உழைப்பில் கவனம் செலுத்துவதாக இருப்பதால் மாணவர்கள் யாரும் முறையாக கல்வியை கற்க முடியவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். இதன் காரணமாக அன்று முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய நேர்ந்தது. ஆனால் உண்மை என்ன? தேவையற்ற மற்றும் தன் வாழ்விற்கு சம்பந்தம் இல்லாத தகவல்களை மனப்பாடம் செய்து அவற்றை தேர்வில் சரியாக எழுதுவதில் மட்டுமே ஒரு குழந்தையின் அறிவுத்திறன் நிர்ணயிக்கப்படுகிறது என்று நம்புபவர்கள் அந்த குற்றச்சாட்டில் பங்கேற்றிருப்பார்கள். இவர்கள் தன் குழந்தைகளால் சல்ஃபியூரிக் அமிலத்தின் 4 வகைகளை வரிசைப்படுத்த முடியவில்லை என்றால் அவர்களுக்கு அறிவுத்திறன் இல்லை என நம்பினார்கள். ஆனால் இது போன்ற தகவல்கள் ஒரு 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவனுக்கு எவ்வாறு உதவும் என்று ஒருபோதும் யோசித்ததே இல்லை. நைதாலிம் பள்ளியில் படித்த மாணவர்கள் அறிவியலில் எல்லா துறைகளிலும் பிற மாணவர்களை விட முன்னிலை வகிக்கிறார்கள். ஆனால் அவர்களின் அறிவு வரலாறு, புவியியல் மற்றும் அரசியல் போன்ற பொதுவான துறைகளில் எவ்வாறு இருந்தது? நான் புவியியலை முறையான வழியில் கற்கவில்லை. சேவா கிராமத்திற்கு எல்லா நாடுகளில் இருந்தும் மக்கள் வருவார்கள். அவர்களின் வாய்மொழியே எனக்கு புவியியலை கற்றுத்தந்தது. அவர்களின் நாடுகளில் உள்ள ஸ்டாம்புகளை வாங்கி அதன் பின் அச்சடிக்கப்பட்டிருக்கும் குறிப்புகளை படிப்பேன். நிறைய பயண குறிப்புகளை படிப்பதன் மூலம் மற்ற நாடுகளின் காடுகளையும் மலைகளையும் என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. நான் என் 9ஆம் வகுப்பில் சரத் சந்திரரின் பதேர்தாவி மற்றும் ஹவேர்சந்த் மெக்கானியின் பிரபு பதரே என்ற 2 நாவல்களை படித்தேன். இதுவே எனக்கு பர்மாவின் மீது தீராத காதலை ஏற்படுத்தியது. பின் என்னை அந்த நாட்டிற்கு பயணிக்கவும் செய்தது. எங்கள் புவியியல் எப்போதும் உயிர்ப்புடன் நான் கற்பனை செய்யக்கூடிய தூரத்திலேயேதான் இருந்தது. ஒருபோதும் எனக்கு கடல்கள் புத்தகங்களுக்குள் அடங்கி கிடந்ததில்லை. எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு அரசியலையும் பொது அறிவையும் ஒரு தனித்துவமான முறையில் சொல்லித்தந்தனர். எல்லா மாலை நேரங்களிலும் எங்கள் அனைவருக்கும் செய்தித்தாளிலிருந்து அன்று முக்கியமான செய்திகளும் நிகழ்வுகளும் வாசித்து காட்டப்படும். அதன்பின் அந்த செய்திக்கோ அந்த நிகழ்வுக்கோ பின்புலத்தில் இருக்கும் வரலாறும் அறிவியலும் சொல்லித்தரப்படும். அப்படி நான் படிக்கும்போது நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வு ரஷ்யாவால் கியூபாவிற்கு அனுப்பப்பட்டிருந்த அணு ஆயுதங்களுக்கு அமெரிக்காவின் பதிலடி. 2ஆம் உலகப் போரின் இறுதியில் உலகமே 2ஆக பிரிந்திருந்தது. எங்கள் ஆசிரியர்கள் அமெரிக்கா, ரஷ்யா என்ற 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கும் அவநம்பிக்கைக்கான காரணங்களை கூறுவார்கள். கியூபாவின் புரட்சியின் முக்கியத்துவத்தையும் கூறியிருந்தார்கள். சுவிட்சர்லாந்து ஏன் ஹெல்விஷா என்று அழைக்கப்படுகிறது என்ற கேள்வி எனக்குள் வெகு நாட்களாக இருந்தது. அதை தெரிந்து கொள்ள படித்தபோதுதான் அந்த நாட்டை பற்றி நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டேன். புது வழிமுறைகள். எங்கள் பள்ளி நிறைய சோதனைகளை செய்து பார்க்கும் ஒரு ஆய்வகமாகவே இருந்தது. காந்திஜியின் கல்வி குறித்த ஆசைகளையும் தாகூர் கலையின் மீது கொண்ட காதலையும் செயல்படுத்த அந்த பள்ளியே உதவியது. அவற்றை சில எடுத்துக்காட்டுகளால் கூறுவேன். எழுத்து தேர்வுகள் மட்டுமின்றி எண்களின் அறிவு, சமையல், கலை, கட்டுரை, பேச்சுத்திறன் போன்றவற்றிலும் மதிப்பீடு செய்யப்பட்டது. அந்த பள்ளியின் சிறப்பே அதன் வகுப்பறைகளில் இருந்த ஒரு சிறிய நெகிழ்வுத்தன்மைதான். எல்லோருக்கும் எல்லா பாடங்களிலும் திறனும் ஆர்வமும் இருக்காது என்ற உண்மையை அவர்கள் புரிந்திருந்தார்கள். கணக்கில் சிறந்து விளங்குபவர்கள் பிற மொழி பாடங்களில் சிறிது பின்தங்கியிருக்கலாம். எனவே எங்களுக்கு ஒரே வருடத்தில் வெவ்வேறு பாடங்களுக்கு வெவ்வேறு வகுப்புகளுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. குழந்தைகள் அனைவரும் ஒரே தேர்வை எழுத மாட்டார்கள். நான் ஒரே வருடத்தில் 7ஆம் வகுப்பு ஆங்கிலத்திலும் 9ஆம் வகுப்பு கணக்கிலும் 10ஆம் வகுப்பு அறிவியலிலும் கூட தேர்ச்சி பெறலாம். மதிப்பிற்குரிய செயல்களின் முக்கியத்துவத்தை கற்பித்தலே இந்த கல்வி முறையில் மிகவும் முக்கியமாக இருந்தது.
எங்கள் பள்ளியில் அன்றாட செயல்களை செய்வதன் மூலம் உடல் உழைப்பின், சமத்துவத்தின், தன்னம்பிக்கையின் மற்றும் சமூகத்தின் நலனுக்கு வேலை செய்வதின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டோம். அவற்றின் மீதும் அந்த செயல்களை செய்பவர்களின் மீதும் ஒரு மரியாதை வந்தது. இது மட்டுமின்றி நாட்டில் நடந்த போராட்டங்களிலும் மாணவர்கள் பங்கேற்றனர். எல்லா வருடமும் எங்கள் பள்ளி சில நாட்களுக்கு மூடப்படும். அந்த நாட்களில் மாணவர்கள் அனைவரும் பூதான் இயக்கத்தில் பங்கேற்க எங்கெங்கோ இருந்த கிராமங்களுக்கு சென்று வந்தார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.